அம்மாட்டியோ இல்லாட்டி நீங்களோ சரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இட்டலியும் இறைச்சி குழம்பும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்த்தீங்களா. இட்டலியை பார்க்கும்போதே மல்லிகை பூ மாதிரி அப்படியே அழகாக வடிவாக இருக்குது. எடுத்து தலையில் வைக்கலாம் போல கிடக்குது. நான் அதுக்காக இட்லியை தலையிலையா வைக்க முடியும். சும்மா சொல்லுவினமில்ல இட்லி வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கணும்னு சொல்லுவினம். நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அதாவது என் நண்பி இந்தியாவில் இருக்கிறா. அப்போ அவட்ட கேட்டு நான் எத்தனை இட்லி இந்தியாவில் சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் அங்கே 3 கூடினது 3 நாள் அப்படி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். என்னது 3 நாளா வயிற்றுக்கு எப்படி காணும் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் காய் சாப்பிட்றது அப்படின்னு சொன்னார். ஆனால் நானெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 அப்படி சாப்பிட்டா தான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு வேணாம். சரி என்றுட்டு அம்மா இட்டலி எடுக்கும் போதே வெறும் இட்டலி சாப்பிடவே ஆசையாக இருக்குது. ஒன்று நான் சாப்பிட்டுட்டேன். வெறும் இட்டலி சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரின்னுட்டு இன்றைக்கு எங்களோட வீட்டை இட்டலியும் இறைச்சி குழம்பும் சரியா. இட்டலியை போட்டுட்டு இறைச்சி குழம்பை மிக்ஸ் பண்ணி